வணக்கம். வர 2026 தேர்தலில் விஜய் தன்னோட தலைமையில் ஒரு கூட்டணியை அமைச்சு சிறிய கட்சிகளோட இல்லை தனக்கு நிகரான கட்சிகளோட கூட்டணி அமைச்சு போட்டியிடணும். அப்போதான் விஜயால் ஜெயிக்க முடியும். இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, அதிமுகவோட கூட்டணி அமைச்சு அதிமுக காரங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அதிமுகவோட கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டியிட்டாக்கா அது என்ன ஆகும்னாக்கா, விஜயகாந்த் ஜெயலலிதாவும் கூட்டணி அமைச்சு சட்டசபையில் ஒரு பெரிய தகராறாய் கடைசியில் ஜெயலலிதா அம்மா விஜயகாந்த் கட்சியை சுக்குநூறாக்கி கபலீகரம் பண்ணிட்டாங்க. எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, எடப்பாடி பழனிசாமி ஐயா ஆட்சியில் இருக்கும்போது சசிகலா அம்மாவால் தான் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். ஆனால் அந்த அம்மாவை அவர் மதிக்கவே இல்லை, அப்படியே கழட்டி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ்சியும் வெளியில துரத்திட்டாங்க. சீஃப் மினிஸ்டர் பதவியும் ஒன்று கையில் இருக்கும்போது விஜய் கட்சி எம்எல்ஏக்களை நிர்வாகிகளை எல்லாத்தையும் சுலபமாக விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. விஜய் கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ அதிமுக சொல்கிறாங்க, திமுக ஆட்சி வந்தாக்கா தாவேக்கா காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், அதிமுக ஆட்சிக்கு வராமல் திமுக ஜெயிச்சதுனாக்கா அதிமுக தான் காணாமல் போகும், கரைஞ்சு போகும். ஏற்கனவே எடப்பாடி ஐயா தலைமை ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த சமயத்துல இன்னொரு தோல்வினாக்கா அது படுமட்டமா போயிடும். தலைமைக்கு ஒரு கேள்விக்குறியாய் ஒரு பெரும் சண்டை வலுத்து அதிமுக கட்சி கரைஞ்சு போயிடும். விஜய் எதிர்கட்சியா வந்தாலும் கூட பரவாயில்ல, அதிமுக கூட கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டியிடவே கூடாது. ஆமா, அடுத்த தேர்தல் 2031 கூட ஜெயிச்சுட்டு போகலாம். அடுத்து வர லோக்சபால கூட ஜெயிச்சுட்டு போகலாம். விஜய்க்கு இன்னும் வயசு இருக்கே, கட்சியை இன்னும் வளர்க்கலாமே. ஆகையினால எக்காரணத்தை கொண்டோ விஜய் ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு போகக்கூடாது. ஏடிஎம்கே ஒரு ஊழல் கட்சின்னு ஒரு பேர் வாங்கின கட்சி. திரும்ப அதோட போய் அதுக்கு மாற்றா வர திமுக அதிமுகவுக்கு மாற்றா வரன்னு சொல்லிட்டு திரும்ப அதிமுக கூட போனாக்கா விஜயகாந்துக்கு ஏற்பட்ட கதி தான் ஏற்படுமே தவிர வேற ஒன்றும் ஆகாது. விஜய் தனித்து நின்று தான் எலெக்ஷனில் களம் காணணும். அவரோட தலைமையில் கூட்டணி அமைச்சுங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். இந்த பதிவை மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க, விஜயோட காதுக்கு எட்டுற அளவுக்கு. விஜய்க்கு இது தெரியாதது ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் விஜய் கட்சிக்காரங்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை போடுறோம். நன்றி, வணக்கம்.